மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு ஆகியவற்றை இணைக்கும் மாநில நெடுஞ்சாலையில் 10ற்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் வத்தலகுண்டு மற்றும் தேனி பணிமனையின் மூலம் இயக்கப்படும் இந்த அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகிறது. இந்நிலையில் வத்தலகுண்டில் இருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி வந்த அரசு பேருந்து தர்மத்துப்பட்டி மற்றும் மூணாண்டிப்பட்டி கிராமங்களுக்கு இடையே நடுக்காட்டில் பழுதாகி நின்றது. இதனால் குடிக்க குடிநீர் கூட இல்லாமல் 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்தில் வந்த பயணிகள் தவித்தனர். இதையடுத்து அவ்வழியாக வந்த அடுத்த பேருந்தில் பயணிகள் ஏற்றி ஆண்டிப்பட்டிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தொடர்ந்து அரசு பேருந்துகள் இந்த வழித்தடத்தில் பழுதாவதால் பழைய பேருந்துகளை பழுது நீக்கி முறையாக இயக்க வேண்டும் அல்லது புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்கப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஒரு வீட்டில் கஞ்சா செடிகளை வளர்த்து வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் திருப்பூர் பனியன் தொழிற்சாலையில் டெய்லராக பணியாற்றி வரும் ஜே காலனியை சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் வீட்டை ஆய்வு செய்தபோது வீட்டின் முன்பு கஞ்சா செடிகள் வளர்த்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அங்கிருந்த 13 கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டபோது கஞ்சா செடிகளை வளர்த்து தனது பயன்பாட்டுக்கும் மற்றவர்களுக்கும் விற்பனை செய்ய முற்பட்டது தெரியவந்தது. பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பாலாஜி நகரை சேர்ந்தவர்கள் லிங்கம் பழனியம்மாள் தம்பதியினர். இவர்கள் இருவரும் அரசு தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் கடன் பிரச்சினை காரணமாக இவர்கள் தங்களின் மகன் ஆதித்யா, மகள் ஆனந்தவள்ளி மற்றும் பேத்தி சஷ்டிகா ஆகியோருக்கு விஷம் கொடுத்துவிட்டு இருவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இதனையடுத்து கடன் கொடுத்தவர்களில் 6 பேரை திருத்தங்கல் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து டிஎஸ்பி சுப்பையா தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் விசாரணை முடிவில் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த அருண்குமார், திருத்தங்கலைச் சேர்ந்த கிருஷ்ணன், கொங்கலாபுரத்தைச் சேர்ந்த முருகன், புதுப்பட்டியைச் சேர்ந்த முருகன், மணிவண்ணன், சித்துராஜபுரத்தைச் சேர்ந்த ரமேஷ்குமார் ஆகிய 6 பேர் மீது தற்கொலைக்கு தூண்டுதல், கந்துவட்டி தடைச்சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்துள்ள கீழ வில்லேனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் என்பவர் அரசு வீடு கட்டும் பணிக்காக அவரது சொந்த இடத்தில் சவடு மண் அள்ளுவதற்காக புதுக்குளம் கிராம நிர்வாக அலுவலர் சித்ரா தேவியை அணுகியபோது அவர் 10,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முதல் தவணையாக 5,000 ரூபாய் தருவதாக தெரிவித்த குமரவேல் லஞ்சம் கொடுக்க விருப்பமில்லாமல் இதுகுறித்து ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் அளித்துவிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழங்கிய ரசாயனம் தடவிய 5,000 ரூபாய் பணத்தை கிராம உதவியாளர் வேல்முருகனிடம் வழங்கியுள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கிராம உதவியாளர் வேல்முருகனை சுற்றி வளைத்து பிடித்தனர். பின்னர் கிராம உதவியாளர் வேல்முருகனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலர் சித்ரா தேவி மற்றும் கிராம உதவியாளர் வேல்முருகன் ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் விவசாயிகள் கரும்பு, வாழை, தென்னை மற்றும் காய்கறிகள் பயிர் செய்து வருகின்றனர். இதனுடன் தோட்டங்களுக்கு இடையே ஊடுபயிராக மாமரங்கள் பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் தாளவாடி அருகே உள்ள நெய்த்தால்புரம் கிராமம் தொட்டத்தாய் அம்மன் கோவில் பகுதியில் உள்ள விவசாய தோட்டத்திற்குள் ஒற்றை யானை ஒன்று புகுந்துள்ளது. தோட்டத்தில் சுற்றித்திருந்த யானை தும்பிக்கையால் மாம்பழத்தை பறித்து சாப்பிட்டுள்ளது. இதனை இரவு காவலுக்கு சென்ற விவசாயி டார்ச் லைட் வெளிச்சத்தில் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கோவிந்தன்பட்டியில் வசிக்கும் அந்தோணி என்பவருக்கும் உத்தமபாளையத்தை சேர்ந்த டிராவிட் என்பவருக்கும் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. பின்னர் உத்தமபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு பேசி முடிக்கப்பட்ட நிலையில் முன்விரோதம் காரணமாக அந்தோணியை டிராவிட் கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த அவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் கொலை முயற்சியில் ஈடுபட்ட டிராவிடை உத்தமபாளையம் போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் உள்ள ஆர்ஜி ஸ்டோன் மருத்துவமனை சிறுநீரகவியல் தொடர்பான நவீன சிகிச்சையினை வழங்கி வருகின்றது. இந்நிலையில் இம்மருத்துவமனை மிக சிறிய நானோ லேசர் தொழில்நுட்பத்தின் மூலம் புரோஸ்டேட் சுரப்பி பிரச்சினைக்கு அறுவை சிகிச்சை செய்யும் நானோ ஸ்லிம் லேசர் அறுவை சிகிச்சை முறையினை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக நோயாளிக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் போது அதிக இரத்த இழப்பு ஏற்படுவது தடுக்கப்படும் என்றும் விரைவாக அறுவை சிகிச்சையையும் முடிக்க முடியும் என்றும் மருத்துவமனையின் மருத்துவர் அருண்குமார் தெரிவித்தார்.
Yeah. Good evening. Now Dr. Arun Kumar, you are a senior consultant urologist, RG Stone Hospital, Chennai. ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஃபஸ்ட் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக நம்ம இந்த மீட்டிங் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து புதுசாக ஒரு டைப் ஆஃப் லேசர், ஹோல்மியம் லேசர் 152 வாட், அந்த எனர்ஜி வந்து ரொம்ப ஹை எனர்ஜி லேசரை நம்ம ஃபஸ்ட் இன் சவுத் இந்தியா லான்ச் பண்ணுறோம். அண்ட் அது அந்த ஆர்ஜி ஸ்டோன் ஹாஸ்பிட்டலில் அதை வச்சு நம்ம ப்ராஸ்டேட் சர்ஜரிஸ் நிறையா பண்ணுறதால அதோட பெனிஃபிட்ஸை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அதில் நம்ம ஒரு நியூ டெக்னாலஜி ஆஃப் டூயிங் த ப்ராஸ்டேட் சர்ஜரி, ஒரு ஸ்மால் சைஸ் கேமரா அண்ட் ஸ்மால் சைஸ் டெலஸ்கோப்பை யூரின் வழியாக பேசேஜ் வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த டெக்னாலஜியும் இங்கே அவைலபிளாக இருக்கிறதையும் கன்வே பண்ணுறதுக்கு இந்த மீட்டிங். அண்ட் ஃபைனலி ஒரு காம்பினேஷன் பிளட் டெஸ்ட் ஃபார் டிடெக்டிங் ப்ராஸ்டேட் கேன்சர் அண்ட் ஆல்சோ த அக்ரெசிவ்னஸ், அதாவது அதோட சிவியரிட்டியை எவ்வளோ பேட் கேன்சரா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பைன்டு பிளட் டெஸ்ட் கிட்டு. ஸோ அந்த அசையும் நம்ம சேர்த்து இதில் லான்ச் பண்ணுறோம். ஸோ இந்த டெர்மினாலஜிக்கு பேர் வந்து நானோ ஸ்லிம் MIPS. ஸோ நானோ ஸ்லிம் மினிமலி இன்வேசிவ் ப்ராஸ்டேட் சர்ஜரி. திண்டுக்கல்லில் அகில இந்திய ஆர்டிஸ்டிக் ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இப்பயிற்சியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு இத்தாலியைச் சேர்ந்த உலக சாம்பியன் லூகா டி அலைசேரா மற்றும் ரேச்சல் கம்பாக்னோல் பயிற்சி எடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அனுகிரகா பள்ளி இயக்குநர் ஜஷ்வந்த் தலைமையில் பயிற்சி முகாம் நிறைவு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஆர்டிஸ்டிக் ரோலர் ஸ்கேட்டிங் இந்திய அணி பயிற்சியாளர் சத்யம் மற்றும் அர்ஜுனா விருது பெற்ற இந்திய வீரர் அனூப், 2019ஆம் ஆண்டு ஜூனியர் உலக சாம்பியன் பட்டம் பெற்ற அபிஜித் ஆகியோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தலைமையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதிரமாடன் குடியிருப்பு வாக்குச்சாவடியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு முன்பு முகவர்கள், அலுவலர்கள் வாக்களித்த மாதிரி வாக்குகளை அழிக்கப்படாமல் தொடர்ந்து வாக்களிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் குழப்பத்தில் உள்ளனர். இந்த சம்பவம் வாக்காளர்கள், வேட்பாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜசேகரன். இவர் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊரான புலியடி தம்பத்திற்கு சென்றுவிட்டு காரில் காரைக்குடிக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அதே சமயம் மானாமதுரை பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் புதிய கார் வாங்கியதால் தனது குடும்பத்தினருடன் வேளாங்கண்ணி சென்றுவிட்டு காரைக்குடி வழியாக மானாமதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். இந்நிலையில் மாநகிரி 4 சாலை சந்திப்பில் செல்ல முயன்றபோது எதிர்பாராத விதமாக இரு கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ராஜசேகரன் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி 2 உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். ஆனந்தராஜ் குடும்பத்தினர் 5 பேரும் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு காரைக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நாச்சியார்புரம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் உள்ள காமாட்சியம்மன் கோவில் 8வது ஆண்டு வைகாசி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மாணவர்களின் திறமையை வெளிக்கொணரும் வகையில் திறன் மேம்பாட்டு போட்டிகள் நடைபெற்றது. இதில் 6 வயது முதல் 16 வயதுடைய மாணவ மாணவியர்களுக்கு பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, களிமண்ணில் சிலை வடிக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் பரிசு மற்றும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது. தேனியில் தனியார் தடகள அகாடமி சார்பில் மாநில அளவிலான தடகள போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் தேனி, திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பல்வேறு அணிகளாக கலந்து கொண்டு பங்கேற்றனர். இந்த போட்டியில் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த USA அத்லெட்டிக் அகாடமி அணி 248 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தையும், பரமக்குடி அசுகரன் அணி 167 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தேனி மாவட்ட விளையாட்டு அலுவலர், மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மற்றும் தனியார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாகிகள் கோப்பைகளை வழங்கினர். சென்னை ராயபுரம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவில் 2ஆம் நிலை காவலராக பணிபுரிந்து வருபவர் பிரியங்கா.
இவரும் அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் சேகர் என்பவரும் கடந்த ஜனவரி மாதம் காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து வீட்டில் இருந்தால் மீண்டும் சண்டை வரும் என கருதிய கணவர் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிய போது பிரியங்கா மின்விசிறியில் புடவையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ராயபுரம் காவல்துறையினர் பிரியங்காவின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள ராசிங்கபுரம் கிராமத்தில் பெட்டிக்கடை நடத்தி வரும் தங்கராஜ் என்பவர் குட்கா பொருட்கள் மற்றும் மதுபானங்களை பெட்டிக்கடையில் வைத்து விற்பனை செய்வதாக அப்பகுதி பெண்கள் குற்றம் சாட்டினர். இதனால் பள்ளி மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி வருவதாக கூறி போடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் இதுகுறித்து போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் கிராம மக்களுடன் சென்று இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் பெட்டிக்கடையில் போதைப் பொருட்கள் மற்றும் மதுபானங்களை விற்பனை செய்யும் தங்கராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே உள்ள கோடம்பாக்கத்தில் ஆதி திராவிடர் காலனியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் கடந்த 2 மாதங்களாக சீரான மின்சாரம் இல்லாததால் குடிநீர் தட்டுப்பாடு இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த அப்பகுதி மக்கள் 30க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் பானாவரம் நெமிலி செல்லும் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த நெமிலி வட்டார வளர்ச்சி அலுவலர் முகமது சயூப்தீன் மற்றும் பானாவரம் போலீசார் நேரில் சென்று சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் தன்னார்வ அமைப்பின் சார்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதில் தன்னார்வ அமைப்பினர் யமதர்மன் வேடம் அணிந்து போதைப் பொருட்களால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் உடல் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்திற்கு நடந்து சென்று ஒவ்வொரு பயணிகளுக்கும் புகையிலை பாதிப்பு குறித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையத்தில் பழமையான தேநீர் கடை ஒன்று உள்ளது. இந்நிலையில் தேநீர் கடையின் பின்பகுதி கட்டிடம் திடீரென சரிந்து விழுந்துள்ளது. இதில் கடையின் உள்ளே தேநீர் அருந்திக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தேநீர் கடையின் சுவர் திடீரென இடிந்து விழுந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே மேச்சேரியில் சேலம் மாவட்ட சிலம்பம் சங்கம் மற்றும் காவல்துறை சார்பில் சர்வதேச புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மேச்சேரி காவல் ஆய்வாளர் மகேந்திரன், மேச்சேரி பேரூராட்சி தலைவர் சுமதி சீனிவாச பெருமாள் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேச்சேரி பேருந்து நிலையத்தில் துவங்கிய இப்பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று தனியார் திருமண மண்டபத்தில் நிறைவடைந்தது. இப்பேரணியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட சிலம்பம் மாணவர்கள் புகையிலை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடியும் சிலம்பம் சுற்றியபடியும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள சேப்பாக்கம் டாக்டர் அம்பேத்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக பள்ளியின் வளாகம் முழுவதும் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் கோடை விடுமுறை முடிந்து ஓரிரு நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் குளம் போல் தேங்கியுள்ள மழைநீரால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். எனவே தேங்கி நிற்கும் மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பாண்டூர் சாலையில் உள்ள தர்கா எதிரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஃபசல் முகமது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலை கண்டித்து கைகளில் பதாகைகள் ஏந்தியும் கண்டன கோஷங்களையும் எழுப்பினர்.